ஹே ஃபாக்ஸ், ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு சோனி டிஸ்க்மேன் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதை படம் தெரியுதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நம்ம இதில் பேட்டரி போட்டுருக்கோமா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் பேட்டரி போட்டுப்போம். பேட்டரி இதில் போடலை. ஸோ நம்ம வந்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் எத்தனை ஒர்க்கிங் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. அதனால் ஒர்க்கிங் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இதுனா ரெண்டுமே ஒரே மாதிரி போடணுமா பேட்டரி? ஆமாம், ஓகே. ஸோ இந்த மாடல் வந்து ஒர்க்கிங்காக டிஸ்பிளேயில் எதுவும் வருதா அப்படின்னு பார்க்கலாம். சில மாடல் எப்படின்னா, நம்ம வந்து பேட்டரி போட்டாலும் பேட்டரி ஆன் ஆகுதானே தெரியல. பேட்டரி இருக்கா அப்படின்றதும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, வேறு பேட்டரி எடுத்து போட்டு பார்க்கலாம். இதில் ஏற்கனவே ஒரு 2 பேட்டரி போட்டிருக்கேன். இது வந்து பேனாசோனிக்கு, இது வந்து ஒர்க்கிங் மாடல். ஸோ இதில் நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது தெரியும். இதில் இருக்கிற பேட்டரி எடுத்து நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேட்டரி வந்து இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது. அதனால் நம்ம இந்த பேட்டரி கழட்டி இது தனியாக வச்சுக்கோம். இதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பழைய பேட்டரி நம்மகிட்ட இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தோம்னா எந்தெந்த பேட்டரி வந்து ஓகே ஒர்க்கிங் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓகே ஆகிடுச்சா? ஓகே, காம்பினேஷனில் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒன்று இது ஒர்க்கிங், இது ஓகே. அடுத்து இது வந்து ஓகே தான். ஒரு பேட்டரி நம்மகிட்ட நல்லா இருக்குது. ஒரு பேட்டரி வந்து நம்மகிட்ட பக்காவாக இருக்குது. மீது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கூட மாட்டா இருக்கா, கூட ஒரு ஆக்சலரி, அதுக்காக செக் பண்ணிட்டுருக்கோம். சோனி வந்து நமக்கு பவர் கொடுக்குதா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு டிஸ்க் போட்டு பார்க்கணும். ஆக்சுவலாக நமக்கு இப்போ ஒரு வாக்மேன், இப்போ இந்த டிஸ்க்மேன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா படம் தெரியுதான்னு பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற சில டிவிடி, சில விசிடி பிளேயர்ஸ்லாம் எப்படின்னா, டிஸ்கை உள்ள என்ட்ரி பண்ணால் தான் அது ஓடும். ஓகே, இப்போ ஏற்கனவே உள்ள ஒரு விசிடி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதையே போட்டு பார்க்கலாம். கிறிஸ்டியன் சாங்ஸும் போட்டுருக்கு. ஏற்கனவே நண்பர் அவர் அமிச்ச டிஸ்க் தான் அது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இது உள்ளே போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஆன் பட்டன், ப்ளே பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. இதில் எதுவும் நம்பர் தெரியுதான்னு இதில் தெரியல. ஆக்சுவலாக டிஸ்பிளேல எதுவுமே வரல. அதனால் இந்த பிளேயரை நம்ம கீழே வச்சுட்டு அடுத்த பிளேயரை போட்டு பார்க்கலாம். அடுத்த பிளேயர் எடுக்கலாம். ஸோ இவன் அடுத்த பிளேயர் எப்படி இருக்கான் பாருங்கள். டிசைன்லாம் பார்க்க இருக்கும். மாடல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து பேட்டரி எப்படி போடணும்னா இப்படி போடணும். ஒரு சைடு இது, ஒரு சைடு அது. ஓகே, நம்ம வந்து இவன் அப்படியே வைப்போம். இப்போ இதில் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, மேலே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிஸ்கை போட்டு செக் பண்ணணும். அதனால் ப்ளே பட்டன் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ளே தான் போல இருக்குது. ஸோ இப்போ ப்ளே பண்ணோம்னா, டிஸ்க்கு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். சுற்றணும், டிஸ்க்கு போட்டால் சுற்றணும். இது ஒன்றும் சுற்றலை. ஸோ இங்கே ஒரு ப்ளே பட்டன் ஒன்று கொடுத்துருக்கான். சுற்றுது பார்த்தீங்களா, டிஸ்க் வந்து சுற்றுது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்ம டிஸ்பிளேல என்ன வருதுன்னா, நோ டிஸ்க்னு வருது.